வணக்கம் நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் இளமையிலேயே தவறான பாதையில் சென்று கல்வி அறிவில்லாமல் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி ஒரு முரட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவரை கர்த்தர் எவ்வாறு தொட்டு ஆசீர்வதித்து பழிவாங்க துடித்து கொண்டிருந்த அவரை கர்த்தர் எப்படி மனதை மாற்றி ஒரு அன்பை பெருக்கி பிறருக்கு அன்பை தருகிற ஒரு நல்ல மனிதராக, ஒரு பாசமுள்ள மனிதராக, பிறருடைய ரட்சிப்பிற்காக கண்ணீர் விடுகிறவராக, பிறருக்கு கர்த்தருடைய அன்பை சொல்லுகிறவராக கர்த்தர் எப்படி மாற்றினார் என்பதை இன்றைக்கு ஒரு அருமையான ஊழியரை சந்தித்து அவரோடு கூட பேசி நாம் தெரிந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். உங்கள் பேர், உங்கள் குடும்ப பின்னணி, அம்மா அப்பா, அப்புறம் உங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எல்லாமே சொல்லுங்கள் பாஸ்டர். சரிங்க. என் பேர் ஆனந்தகுமார். கனிகாபுரம் பக்கத்தில் சென்னை புளியாந்தோப்புன்னு சொல்கிற பகுதியில் வாழ்ந்து வருகிறேன். அங்கே தான் பிறந்தேன். 1974 28/8 என்னுடைய பிறந்த தேதி. அங்கே பிறந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். ரொம்ப அந்த பகுதியில் பாவமான துன்மார்க்கமாக வாழ்ந்திருந்தேன். அந்த பின்னணி பிறகு சொல்கிறேன். அப்பா பேர் வந்து முனுசாமி, அம்மா பேர் வந்து தெய்வமணி. என் பின்னணியில் என் பூர்வீகத்திலே கடவுளை அறியாதவங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க கிடையாது, பிறப்பில்லையும். அப்படி இருக்க பட்சத்தில் என்னோட கூட பிறந்தவங்க என்னோட சேர்த்து 6 பேர். 2 அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி. அக்கா பேர் வந்து மணிமேகலை, இன்னொரு அக்கா வந்து மலர் மாலை, அண்ணன் பேர் வந்து மணிமாறன், தம்பி பேர் வந்து விஜயகுமார், என் பேர் ஆனந்தகுமார். அப்படி நாங்கள் ஒரு 6 பேர். அப்பா வந்து ரயில்வேயில் சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க பேஜன் பிரிட்ஜில் அப்பா வேலை செய்துட்டு இருந்தார். அப்படி நல்லா போயிட்டு இருந்த எங்கள் வாழ்க்கையில் அப்பாவுக்கு வந்து காட்பாடி என்ற பகுதியில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. குடும்பமாக நாங்கள் அங்கே குடிபெயர அங்கே அரக்கோணத்தில் ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருந்தோம். அங்கே இருக்கும்போது நல்லா எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் நினச்ச மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. அங்கே நான் படிப்பெல்லாம் அங்கே தொடர்ந்தது. சின்னதில் 1, 2வது அப்படி தான். திரும்பவும் அப்பாவுக்கு ஒரு எனக்கு நல்ல ஞாபகம் இல்லை எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னா அங்கே திரும்பவும் பேஜன் பிரிட்ஜில் அப்பாவுக்கு சென்ட்ரல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்படி நாங்கள் மறுபடியும் இங்கே குடியிருக்க வந்தது. அப்போ கொஞ்சம் என்ன ஒரு 10 வயது இருக்குன்னு நினைக்கிறேன், ஏறக்குறைய 8, 9, 10 வயது தான் இருக்கும். இங்கே வந்து பள்ளி படிப்பு அங்கே இங்கேன்னும் போது எனக்கு சரியான தள்ளி படிக்க வேண்டியதாக இருந்தது. அப்படி படிச்சுட்டு இருந்தேன். நாங்கள் 3 பேரும், அண்ணன் தம்பி 3 பேரும் பள்ளிக்கு போவோம். அக்கா அந்த அம்மாவுக்கு சுத்தமாக அந்த இதுவில் இருந்து வீட்டில் இருந்தாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து நாங்கள் மறுபடியும் இங்கே வந்ததுனால எங்கள் அக்கா அங்கே ஒரு மனிதரை அதான் அங்கே காதல் திருமணம் செய்து மனம் முடிச்சிட்டாங்க. அவங்க யாருன்னா அந்த இடத்துல பெரிய ரவுடி, அந்த ஏரியா ரவுடி. ஓகே. அந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்ல கெத்தானவங்க. அவர் பார்த்தீங்கன்னா சாராய வியாபாரி, அவங்க ஃபேமிலி இதுதான் பழப்பு. இப்படி நல்லா இருந்த குடும்பத்தில் எங்கள் அக்கா போய் அங்கே வாழ்க்கைப்படுவோம். அடிக்கடிக்கு பிரச்சனை. எங்கள் அப்பாவுக்கு மனன் வந்து ஒரு பொண்ணு நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி போயிட்டேன்னு ரொம்ப வருத்தத்தில் ரொம்ப குடிக்க
அடிக்ட் ஆகிட்டு அவர் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடிக்கடிக்கு அங்கே பிரச்சனை வரும் அவங்க ஃபேமிலி. நாங்கள் புதிதாக வந்தது போல் அங்கே, ஆனால் பிறந்து வளர்ந்தது அங்கே தான். நான் பிறந்ததே அந்த ஏரியா தான். நாங்கள் சின்னத்தில் அங்கே போயிடுவோம், இங்கே தெரியல. ஓகே. இப்போ புதிதாக வந்ததுனால அங்கே இருக்க மக்கள்லாம் புதிது. இந்த மாதிரி சண்டை ஆகிடும், அடிக்கடிக்கு அடிச்சிடுவாங்க. ரொம்ப அப்படியே நாங்களாம் இப்போ ஒரு 10, 12, 14 வயசு எங்கள் அண்ணன் தம்பிங்க அழுவோம். யாரும் அங்கே சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க, மடக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் பயப்படுவாங்க அந்த ஏரியாவில். அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு நாள் ரொம்ப தகராதாகி எங்கள் அப்பாவை எங்கள் மாமா வெட்டிட்டார். அக்கா வீட்டுக்கார். அக்கா வீட்டில் தான் இந்த மாதிரி வெட்டிட்டார். வெட்டிட்டாரு. தலையிலையும் காயம், இங்கே சோல்டரில் ஒரு 13, 14 தையல். எங்கள் அப்பா ஒரு நேர்மையான மனுஷன், போய் பேச மாட்டார். எங்களுக்கு நல்ல வழியை சொல்லி கொடுத்தாரு. ஆனால் கடவுள் பக்தி இருந்தது. ஆனால் மூட நம்பிக்கை இல்லை அப்பாவுக்கு. கடவுள் பக்தி இருந்தது. நாங்கள் இப்படி ஒரு இந்து பின்னணியில் தான் இருந்தோம். அப்படி இருக்க பட்சத்தில் எங்கள் அண்ணன் தம்பி அழுதாங்கோ, நானும் அழுவுறேன். நாங்கள் அந்த நல்ல இரவில் அப்போல்லாம் அந்த வசதிலாம் இல்லை. ஆட்டோ கூட அவ்வளோ போகாது. நான் சொல்கிறது எப்படியும் 84 இருக்கும் நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அப்படி இருக்க அந்த இந்த மாதிரி ஷேர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 1984. அப்போது அங்கே ஸ்டேஷனுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் போனோம். 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். G3 அது இப்போ P1 போலீஸ் ஸ்டேஷன். அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். சரியான நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் எதோ எடுத்தாங்க, கேஸ் போட்டாங்க, அப்படியே இருந்தது. எனக்கு அப்போது அந்த எங்கள் அண்ணன் தம்பியும் அதை கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. அந்த நேரம் தான் திரும்ப விளையாட போயிடுவாங்க. சின்ன பசங்க விளையாட போயிடுவாங்க. ஆனால் எனக்கு மாத்திரமே பழி வாங்குகிற உணர்ச்சி. அப்போது ரொம்ப காயம், வேதனை. எங்கள் அண்ணன் தம்பி சகிச்ச நிலைக்கு திரும்பிடுறாங்க, போய் சாப்பிட்றாங்க, விளையாடுறாங்க. நான் மாத்திரம் அதை சிந்திக்கிறேன், நமக்கு வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ஏன் அப்பாவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சின்னதில் உக்காந்து. ஏன்னா ஒரு 10 வயது பிள்ளை தான். ஆனால் நான் ரொம்ப சிந்திக்க ஆரம்பித்தேன். எப்படின்னா இதை மாதிரி நம்ம ஒரு ரவுடி ஆகணும். அப்படியே அந்த காயம் என்னை பார்த்து அவங்க அந்த குடும்பம் பயப்படணும், எங்கள் மாமா பயப்படணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம், பழிவாங்க உணர்ச்சி. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே காலம் நகர்ந்துன்னு போயிட்டு ஒரு 12 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அந்த பகுதியில் சாராயம் விற்கிறாங்க. 12, 13 வயது இருக்கணும். இவங்களுக்கு எதிரி அதான் சொல்லுவாங்க ஆப்புநாட்டு. அவங்களோட போயிட்டு போனால் என்னை சேர்க்கலாங்க. இவன் அவங்களுக்கு தூது வந்துருக்கிறான் அப்படி இப்படின்னு. அப்புறம் அந்த மனிதரோடு அவர் அங்கே அந்த ஏரியாவில் ஒரு ஆள், அவரோடு சேர்ந்து சாராயம் விற்கிறேன். அந்த அப்போல்லாம் கேன்ஸ் இருக்கணும், பட்டை சாராயம். மாதவரத்துக்கு போய் எடுத்துகிட்டு வருது போகிறது. அப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாயிட்டேன். அப்படியே அவங்களோட இருப்பேன். அப்படி இருக்கச்ச எனக்கு என்னன்னா அந்த இடத்துல ஒரு ஆள் ஆகணும், ரவுடி ஆகணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு ரொம்ப அந்த பாதிப்பாகி படிப்பெல்லாம் இல்லை. ஆனால் போனோம் வந்தோம். இது நடுவில் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. நாங்கள் படித்தது ஒரு 4ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நல்லா. ஏன்னா அங்கே இங்கே படிப்பு எனக்கு கொஞ்சம் இது இல்லாத. ஆனால் 8ஆம் வகுப்பு நான் டிஸ்கண்டின் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே படிக்கலை. ஆனால் நாங்கள் போனது கொஞ்ச நாள் தான். மறுபடியும் என்ன செய்வாங்க, லீவ் போட்டால் அப்போல்லாம் வந்த மாட்டேன், கட்ட மாட்டாங்க, போன மாட்டேன், தேட மாட்டேன்ற கதையாக நாங்கள் பையை எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் ஜூ இருக்கும். அப்போ அந்த சென்ட்ரல் பக்கத்தில் நாங்கள் என்ன செய்வோம், அடிக்கடிக்கு அங்கே தான் மீன் பிடிக்குவோம். ஜூவுக்கு ₹1 தான் எடுத்துகிட்டு போனால் உள்ளே விட்டுடுவாங்க. அண்ணன் தம்பி 3 பேரும் போகிறது, அந்த பழங்களை அடித்து சாப்பிட்டு அப்படியே ஸ்கூல் டைமில் விட்டு இதே மாதிரி வீட்டுக்கு வருது. இப்படியே இருந்தோம். இது நடுவில் தான் எனக்கு இந்த பாதிப்பானால் இருந்துகிட்டே இருந்தது. இது போய் நாட்கள் போக அவங்களோட போய் சேர்ந்து சொன்னேன் இல்லைங்களா, அவங்களோட சேர்ந்து சாராயம் விற்க போய். அப்போல்லாம் இந்த தொழில் தான் ரவுடிஸ் இல்லைங்களா, சாராயம் விற்கணும். மேல் கொண்டு போனால் அந்த சைடில் அந்த மரம் செம்மரங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை தான் அவங்களுக்கு தொழில் இல்லைங்களா. அப்போது அந்த பெரிய பெரிய ஆளுங்களுடைய வலது கை இடது கை தான் வருவாங்க, நம்பிக்கை பாத்திரம் பணம் எடுத்துகிட்டு எடுக்கும். அப்படி பல நண்பர்களோடு எனக்கு சென்னை முழுவதும் பழக்கம் ஏற்பட்டது. எங்கள் ஏரியாவுக்கு வர்றது போகிறது அந்த 14, 15 வயசில் ரொம்ப இதாகிட்டேன். சொல்லுவாங்களே இந்த ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கடிச்ச கதையாக. என்னுடைய வாழ்க்கை அப்படியே நாளுக்கு நாள் நல்ல பெரிய பெரிய ஆளோடலாம் இந்த சைடு காசிமேட்லேருந்து எண்ணூர், இந்த சைடு அந்த நொச்சிக்குப்பம், சிலட்டுப்புறம், இந்த
குப்பன்லாம் சொல்கிறீங்களா, அந்த பகுதியெலாம் நல்ல நண்பர்கள் எனக்கு ஏற்பட்டாங்க. வேசர்பாடி பகுதியில் இந்த மண்ணிலேருந்து அந்த மணி வரைக்கும் பல பகுதியில் நண்பர்கள் எங்களை மாதிரி கொஞ்சம் நல்லா திறமைசாலியும் கொஞ்சம் இதை ரவுடி முக்கியமானவங்கள எனக்கு பழக்கம் ஆனாங்க. இப்போ என்னோடு ஒரு தட்டில் உணவு வச்சு நாங்கள் நல்லா பழகி பேசின நண்பர்லாம் சில பேர் அதான் லைஃப் சொல்கிறாங்களா, மவுட்ரு கேஸில் 20 வருஷம் அப்படி ஜெயிலில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இப்போ தான் வந்தாங்க. அப்படி நண்பர்கள் சம்பாதிச்சேன். அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ரவுடி ஆகணும். 2 காரியம். ஒன்று வந்து அது எங்கள் அப்பா கூட பிறந்த தம்பி, அவர் பேர் சந்திரன். அவருக்கு சின்னதில் கல்யாணம், அவங்க மனைவி இறந்துட்டாங்க, தனிமையாக இருந்தார். எங்கள் அப்பா அம்மா விட அவரை ரொம்ப அதிகமாக பிடிக்கும். நாங்கள் சொல்லல, ரொம்ப எங்களை நல்லா பார்த்துக்கணும் அவர். அதை 2 காரியம் சொல்கிறேன்ல. ஒரு காரியம் எங்கள் மாமா, இன்னொரு காரியம் என்னென்னா நான் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் அவங்க தான். அப்பா அவர் வந்து சித்தப்பா அங்கே சால்த்துக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரின்னு இருக்குது, அதில் வேலை செய்துட்டு இருந்தார். அப்படி வேலை செய்கிற சமயத்தில் அங்கே நண்பர்களோடு தகராது கூட வேலை செய்கிறோம். 87 நடந்த சம்பவம் இது. 87 நடந்த சம்பவம், 1987. அந்த வருஷத்தில் ஒரு தகராதாவது அவங்களுக்குள்ள அடிச்சிடுவோம். எதாச்சும் அங்கே பள்ளம் போட்டு இருந்தாங்க, இரும்பு பழுப்பு போதிச்சிருந்தாங்க. அதில் விழுந்து தலையில் அடிபட்டு 3 நாள் கோமா ஸ்டேஜில் ஜிஹெச்சில் வச்சுருந்தாங்க. இது எங்களுக்கு தெரியாத மறைச்சிட்டாங்க. அப்புறம் யார் மூலியமே எங்களுக்கு வெளிப்பட்டு போனால் இந்த மாதிரி விழுந்துட்டார் குடிச்சிட்டு. அப்படி அவர் அவ்வளோ குடிக்க மாட்டார். எங்கள் அப்பானா குடிக்க ஆரம்பிட்டார், அவர் குடிக்க மாட்டார். சில போதை பழக்கம், அந்த கெஞ்சா அந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப குடிக்க மாட்டார். எங்களுக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணுறாருன்னு பல வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த அளவுக்கு கம்மியாக குடிச்சது. ஆமாம், எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் இந்த மாதிரி குடிச்சிட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது, அது மூடி மறைக்கப்பட்டது. அவர் எங்கள் அப்பா தான் சைன் பண்ணி, யாரும் இல்லையே, இவங்க 2 பேர் தான் ஊரை விட்டு இங்கே வந்தவங்க. சின்னத்தில் எங்கள் அப்பாவை சித்துப்பாக்கும் அப்பா அம்மா இல்லை. ஆகினால அவங்க இங்கே தனிமையாக வந்தவங்க பழப்பை தேடி. அவருக்கு யாரெல்லாம் அவர் இறந்துட்டார். எங்கள் அப்பா தான் பாடி வாங்கி அடக்கம் பண்ணிட்டோம். இங்கே ஓட்டேரி சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிட்டோம். எனக்கு கொஞ்ச நாளுக்கு பொறுத்து இது விபத்து இல்லை, மவுண்ட்ருன்னு தெரிய வந்தது. அங்கே இருக்கிற கூட இருக்கிற ஒருத்தர் அடித்து தான் எங்கள் அப்பா விழுந்து சித்தப்பா இதானது. அவர் என் பழி வாங்கணும். 2 பழி வாங்க லிஸ்ட்டு. இதுதான் என்னை ரொம்ப பாதிக்கப்பட்டது அந்த பருவத்தில். அப்படி சொல்கிறாங்க. அப்படி நான் ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சின்னு சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப சென்னையில் பல ரவுடிங்களோட அவங்க பெரிய பெரிய ஆளோட எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா கூட அவங்க வலது கை இடது கையோட எனக்கு நல்ல நெருங்கிய பழக்கம் வந்து இப்படியே அந்த ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு இல்லைங்களா. ஆனால் எங்கே அந்த சொன்னது போல் நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னோட கூட சேர்ந்த நண்பர்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்லாம் மவுண்ட் கேஸில் உள்ளே போயிட்டாங்க. நாங்களும் போயிருக்கிறோம் சில இடங்கள்லாம். அதை சொல்கிறேன் நான் பின்னாடி. ஐசஸ் பகுதியில் ஒரு நண்பர் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக ஆனார். அவங்க அந்த ஏரியாவில் கெஞ்சா வியாபாரி. அங்கே ஒரு பெரிய ரவுடி வந்து மாம்பழம் கொடுக்கணுமா, அப்படி கொடுக்கல் வாங்குற பிரச்சனையில் அவரை வெட்டிட்டாங்க. அவரை பழி வாங்குறதுக்கு இது மாதிரி கூப்பிட்றாங்க. இப்போ எனக்கு நான் இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டதுனால நண்பருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற இதுவும் இருக்குது. அப்போ தான் நமக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம போகும்போது நாங்கள் ஒரு 4-5 பேராக இங்கேருந்து போகிறோம். அது எப்படின்னா அவங்களை கொலை பண்ணுற மோட்டிவ்லேயே போகிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம். அவங்க வந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் கடையெல்லாம் மூடிடுறாங்களாம், அவ்வளோ பெரிய ஆளாம். இருந்தாலும் அந்த ஒரு அப்போ எங்களுக்குள்ள ஒரு தைரியம், சின்ன பிள்ளைங்கள தெரியல. அப்படி போயிட்டோம். போனால் அந்த இடத்துல ஒரு பூத்து மேலே ஆவின் பூத்து மேலே எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணினோம். பாட்டிலு கொண்டு போனேன். அந்த அருவா நம்ம பாஷையில் சொன்னால் சாமான் மட்டை பண்ணுறதுக்குன்னு அவங்க செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிறோம். அந்த நேரத்தில் எனக்கு தெரியாது அந்த ஏரியா எப்படின்னு. போலீஸ் வந்தவொடனே பயந்து எல்லாம் ஓடுறாங்க. நான் வந்துட்டு நிற்கிறேன். எப்படி பிடிக்க முடியும், இவ்வளோ பெரிய சேவரேறி நான் குச்சி போகிறேன், ஏன்னா இவ்வளோ பயப்படுறாங்கன்னு. அப்புறம் பார்த்தா 2 பக்கம் அட்டாக் பண்ணுறாங்க எங்களை, அந்த சைடு இந்த சைடு இந்த ஜீப். நான் வந்து குதிச்சு இறங்கும் போது பிடிச்சிட்டாங்க என்ன. பிடிச்ச உடனே கொஞ்சம் அப்படி அந்த
இளமை அதான் டீனேஜ் வயசில் நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கிறேன். அப்பா ரயில்வேல சார் நான் இந்த மாதிரியெல்லாம் தற்காலிகமாக வந்தேன். என்னை மேலே வந்து என்ன செய்தாங்க, ஏதோ வாங்கின்னு வர சொன்னாங்க, பீடி ஏதோ சிகரெட்டு. நான் வாங்கி கொடுக்க வந்தேன் சார், தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே சொன்னேன். இருந்தாலும் இது யாரும் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த பகுதியில் ஸ்டேஷனில் எடுத்துன்னு போய் செம்மாடி அடிச்சிட்டாங்க. என்ன கை காலெலாம் வீங்கிடுச்சு. ஆனால் அங்கே என்னுடைய ஞானத்தில் நான் வந்துட்டேன். இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். என்னுடைய திறமை என்னுடைய ஞானத்தில் இதெல்லாம் தப்பிச்சு நான் வந்துட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு சமயம் இதே மாதிரி நண்பர்களோடு போய் இந்த மாதிரி கள்ள பணம் எடுத்துகிட்டு வராங்கோ, நம்ம இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த ட்ரெயினில் வராங்க அப்படின்னு கொரட்டூரில் என்ன எடுத்துகிட்டு வராங்க, பணம் எடுத்துகிட்டு வராங்க, நம்ம அடிச்சிடலாம், வெட்டிட்டு அவங்கள இது பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம், அது கம்மி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த ரவுடி ஆகணும் பழி வாங்கின இந்த உணர்ச்சி தான், திருடுற அந்த மாதிரிலாம் எனக்கு ஏடி தானே பண்ணதுக்கு பிடிக்கல. இருந்தாலும் அந்த இடத்துல போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு நண்பர்களோட. அங்கே பார்த்தீங்கன்னா அதான் கடவுளோடைய கிருபையினால தேவன் என்னை முன்குறித்ததுனால இதெல்லாம் என்னை விலைக்கு காத்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ நினைக்கிறேன், அப்போ எனக்கு தெரியல. அப்போ கடவுளை அறியாத போது நாங்கள் ஒழிஞ்சிட்டு இருந்தோம். பார்த்தா வரல, அந்த வண்டி முன்னே போயிடுச்சா பின்ன போயிடுச்சா தெரியல. அது மாதிரி இப்படியாப்பட்ட பல காரியங்கள் என் வாழ்க்கையில் இது மாதிரிலாம் நடந்து இப்படிலாம் தப்பிச்சு வந்துட்டேன் என் திறமை. ஆனால் அப்போ ரொம்ப லீனாக தான் இருப்பேன். பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு ஆள் யாருன்னா சண்டை போட்டால் 10 பேர் வந்து வெட்டிடுறாங்களே, அப்போல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப எங்கேயோ ஒன்று நடக்கும், அங்கே ஒன்று இங்கே ஒன்று, இந்த கொலைகளை அப்படின்றது. நான் ஒரு வேளை அந்த நேரத்தில் இந்த தொலைக்காட்சி பேப்பர் தாளில் ஒரு வேளை படிக்காதனால தெரியல, நான் இல்லை அவ்வளோ இல்லை. அப்போல்லாம் எங்கேயோ ஒன்று நடக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சம்பவம் தான். ஆனால் நான் அந்த அப்படி வாழ்ந்துட்டு இப்படிலாம் இருந்தேன். இந்த சூழ்நிலையில் மத்தியில் என்னை தப்பிச்சிக்க நானே தான் என் திறமை என் புத்தி என்னுடைய வீரம் நினச்சிட்டு இருந்தேன். சொன்னேன் பார்த்தீங்களா 10 பேர் வெட்டு தான், அப்படிலாம் கிடையாது. அப்போ நான் இந்த இளம பருவத்தில் இந்த டீனேஜ் வயசில் இந்த ஆங்கில படம் நல்லா பார்ப்பேன். இந்த பாக்ஸிங் இந்த கராத்தெல்லாம் இது பார்த்து கண் பார்த்து செய்கிற மாதிரி என்ன செய்கிறது கற்றுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம். என் ஃப்ரெண்டுங்களோட பாக்ஸிங்லாம் நல்லா பண்ணுவேன். அங்கே இருக்கிற ஒரு பாக்ஸர் மூலிமா இந்த ஃபைட்லாம் விடுவாங்க. அவங்களாம் ஒய்எம்ஸ் ஸ்டேஜ் ஏறினவங்க அப்படின்னு. அந்த மாதிரி நண்பரிடம் எங்களை போட சொல்லுவாங்க க்ளோஸ், சும்மா ஷோ போயிட்டுன்னு இறக்கி விடுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப மெலியும் அப்படி தான் இருப்பேன். ஆனால் நல்லா கடவுளுடைய அந்த கிருபை பழுகுது, நல்ல பலம் இருந்தது. எங்கள் மேலே அதான் அந்த இப்போ நம்ம சொல்லணுன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த கோலியாத்த மாதிரி தாவித மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கும் என்னை பார்த்தா. அப்படியேப்பட்ட ஆள்லாம் நான் என்ன செய்வேன், ஒரே ஷாட் தான் அடிச்சு 1 இல்லை 2 அடியில் நாக் அவுட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும், என்னடா இது ஒய்எம்ஸ் பாக்ஸர் அவங்களாம் இதெல்லாம். அதுக்காக எல்லா நேரத்துலையும் நான் எல்லா இடத்துலையும் ஆணிக்கு அடைய சக்கரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இந்த காயெல்லாம் அது மாதிரி இதோட பட்டது தான். நானும் சில இடங்களில் என்னை குமுறி அம்சி இருக்கிற எல்லாம். ஆனால் சாதாரணமாக 2-3 பேர்லாம் என்னை அடிக்க முடியாது. சில இதெல்லாம் ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து வெளியிடத்தில் போகலாம். அது இந்த சின்ன வயசு பக்கத்து ஏரியாவில் போய் இப்போ காசிமட்டில் ஒரு முறை போய் இதே மாதிரி தான் மாட்டிக்கணும். எங்களை துரத்தி அடித்தாங்க. அங்கே போய் ஒருத்தர் என்ன செய்ய இது மாதிரி தான் ரொம்ப இது பண்ணும்போது ஒரே அடி தான் ஆச்சு, பத்துன்னு போயிட்டான். அதை பார்த்தோன்னே அந்த ஜனங்கள்லாம் கூடிச்சு. அப்புறம் அங்கே அந்த இது தர்றாங்க, கட்டு மரம் இது தர்றாங்க, அது எத்தனை வந்து எங்களை தத்தி அடிக்கிறாங்க. எங்களை அதாவது செத்துட்டேன்னு கூட விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு சமயத்தில். அந்த அளவுக்கு செம்ம அடித்து. ஆனால் அந்த ஏரியா எங்களுக்கு எந்த சைடு எந்த சைடு ஓடணும்னு தெரியல, அழகாக வந்து மாட்டிக்கிறாங்க. எங்கேயோ ஓடுற மாதிரி இது ஓடிட்டோம் தப்பிச்சிட்டோன்னு பார்த்தா வந்து இந்த பக்கம் வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி செம்ம அடி அடித்து செத்து போயிட்டேன்னு கூட விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி அடி வாங்கினதும் உண்டு. ஆனால் சாதாவாக ஒரு 4 பேர் 5 பேர்கிட்ட சண்டை போடுவேன், கத்தி இல்லைனா கூட கையில். அந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த சிலம்பம் கற்றுக்கினேன், இந்த நுஞ்சாய் சொன்னாங்களே அதெல்லாம் போடுவேன். அவ்வளோலாம் இது பண்ணேன். இதெல்லாம் எதுக்காகனா அந்த பழிவாங்க உணர்ச்சி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. இந்த 2 பேர் எப்படின்னா பெருசாகி எதனா பண்ணணும், அவனை நான் வச்சிடுவேன். இதுனா அக்கா வீட்டுக்காரு, என் அக்காவோட பார்க்கணும். அது பெருசானோடனே கொஞ்சம் அது புரியுது, சரி நம்ம இங்கே பழி வாங்கக்கூடாது. ஆனால் எங்கள் அக்கா வந்து கடைசியில் அந்த மாதிரி நடந்தது. எங்கள் அக்கா அவங்க எதனா பண்ணுவார், அப்போ அடிக்கவோ இது பண்ணுவோம்,
ஆனந்தே அப்படின்னு அங்கேருந்து கூப்பிடுவாங்க. அப்படி கப்புச்சிப்புன்னு ஆகிடாப்பில்ல. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு அந்த குடும்பமே கொஞ்சம் இது பண்ணாங்க. ஏன்னா என் கூட பழகணுங்களாம் மவுட்டு கேஸுக்கு வருஷந்தோறும் அந்த மாதந்தோறும் இங்கே கோர்ட்டுக்கு வரணும். அப்படி வரும்போது எங்கள் மாமாவும் இந்த மாதிரி கேஸுங்களை போவார்ல, அப்படி வரும்போது இவர்லாம் சின்ன சின்ன கேஸில் போகிறது. அப்படி வரும்போது கோர்ட்லேருந்து வரும்போது வேலங்கோடு அவங்கள கன் பாயிண்டில் கூட்டின்னு வருவாங்க. நம்ம நல்ல நெருங்கின அவங்கள கூப்பிட்டே நீங்கள் வா, நீ என்ன பாஸ்கர் மேகலாம் இந்த ஆனந்தவங்க நான் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிறேன், ஒழுங்காக இருக்க மாட்டியா அப்படி இப்படி மாற்றி இருக்கிறாங்க. எங்கள் அக்கா சொல்லுது, அப்புறமா சொல்ல முடியாதுல்ல அதை. அப்போது அப்படி சொல்லும் போது இதெல்லாம் பார்த்து என் மேலே கொஞ்சம் என்ன வந்துச்சுன்னா அவருக்கு கொஞ்சம் பயம். நான் ஒரு டைம் போய் தூக்கிட்டேன் அவரை. அந்த கொஞ்சம் நல்லா அந்த வாலிபானமாக தூக்கினேன். அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு. அந்த இதுலேருந்து இப்போ அவங்க ஃபேமிலியெலாம் கூட எனக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு அப்போல்லாம் இப்போல்லாம் ஒரு வேளை டெக்னாலஜி இருக்குது, அந்த ஃபோன் இருக்குது, கம்யூனிகேஷன் வரும் போவாங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லை. அந்த காலகட்டத்திலே எனக்கு என் கூட இந்த மாதிரி ஆளுங்க ஒரு 10 பேர் 20 பேர் வருவாங்க போவாங்க. எங்கள் ஊரில் கொஞ்சம் அப்படி பார்க்கும்போது அதை கொஞ்சம் படிப்படியாக நான் வளர்கிற ஸ்டேஜ் அது. அப்போ அந்த பயம் இருந்தது. அந்த ஃபேமிலியெலாம் எனக்கு ஓரளவுக்கு இல்லை போகணும்னு பயந்தாங்க அந்த ஏரியாலெலாம். அவங்க மாத்திரம் இல்லை, அந்த ஏரியாவை ரொம்ப பயந்தாங்க. அப்போ எப்படி வாழ்ந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை ஒரு சின்ன ஒரு சாட்சி. அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெரியம்மான்னு வச்சுங்களேன், அவங்கள நான் வாய் நிறைய பெரியம்மா தான் கூடுவேன். அப்படி சொல்லுவேன். அவங்க என்ன செய்வாங்க, பாடுறா என்னை பற்றி எப்படி சொல்ல, இப்படி போயிட்டு ஒரு சின்ன தெரு, அது ஒரு 10 வீடு, அந்த பக்கம் ஓடி வந்தாங்க. போது பாரு ஊரில் எவ்வளோ பேர் நல்லவங்களாம் சாகுறாங்க, அப்படியே முறிஞ்சு தஞ்சி என்ன செய்யணும், அப்படியே கோணியில் கட்டி எடுத்துன்னு வரணும் அப்படின்வாங்க. என்ன அவ்வளோ சாபம் விடுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு நான் இந்த ஏரியாவில் எங்கள் பகுதியில் ரொம்ப மோசமாக நடந்திருக்கிறேன். பெண்களுன்னு தெரியாது, பெரியவங்க தெரியாது, மரியாதை குறைவா, அடிக்கிறது குடிக்கிறது. ஒரு நாளைக்கே ஒரு 10 பேர் 15 பேர் எங்கள் வீட்டில் ரிப்போர்ட் வந்துனே இருக்கும். அப்பான்ற சொல்லுவாங்க, யார் நேரம் அந்த 3 பிள்ளைங்கள நாங்கள். எங்கள் அப்பா அந்த சொன்னீங்க தெய்வ பக்தியும் இருந்தது. எனக்கு ஒரு 14 வயசு வரைக்கும் 14 வருஷம் முடி நீளமாக முடி வச்சுருந்தேன். அந்த கோவிலுக்கு இது பண்ணிவிட்டு அது மூலிமா ஜோட்டி போட்டான், முடி வளர்த்துவேன்னு சொல்லுவாங்க. அவன் தான் வச்சுட்டான் அப்படின்னு. அவ்வளோ ரொம்ப பழக்கம். அதுக்கப்புறம் இந்த ரவுடிங்களோட கூட சேர்ந்து சாரம் எடுக்கிறது போகிறது வர்றதில்ல. நான் அந்த பழக்கமும் கற்றுக்கினேன். நல்லா அப்போ பட்டை சாராயம் சொல்லுவாங்க, அது விற்கிறேன். ஒரு பட்டை 2 ரூபா, கோடு 1.50. ஆனால் விற்க கொடுக்கணும். நான் சொந்தமாக செய்யணுன்ற நாளில் தான் நான் இந்த மாதிரி கடவுளை தெரிஞ்சுக்கினேன். அது அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். அப்படி இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த போதை பழக்கெல்லாம் கற்றுக்கினேன். கெஞ்சா பேஜன் பேஜி மேலே கொடுக்கணும், விற்கணும். இவங்ககிட்ட இவ்வளோ கொடுத்துறாங்க, ஒரு 100 பொட்டெலாம் கொடுத்துறாங்க, நான் விற்றுட்டு இவங்கக்கிட்ட வாங்கணும். அதுவும் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது கெஞ்சா இந்த மாதிரி எல்லாம் பழக்க வழக்கங்க கற்றுக்கினேன். இப்படி இருந்த ஆள் நல்லா இருந்தாலும் அப்புறமா ரொம்ப சிக்காயிட்டேன். இதெல்லாம் எனக்கு டிவி இருந்தது, சின்னதுலேயே இருந்தது சொன்னாங்க. இப்போலாம் நான் அதான் சொன்னேன், 4 பேர் கூட சண்டை போடுவேன். பட்டு நமக்கு தெரியும், ஒரு 20 அடி அடித்தாங்கன்னா ஒரு 15-16 அடி மிஸ் பண்ணிவிடுவேன், என் மேலே படாது. நான் அடிப்பேன், ஒரு அடி தான் அடிப்பேன். இல்லை குறைஞ்சபட்சம் 2 அடி அடிச்சேன்னா விழுந்துருவாங்க. நல்ல பவர் இருந்தது. இப்படி இருந்த ஆள் நான் எப்படி இருந்தேன்னா, சின்னதில் அந்த சுவர் புறமாக எங்களை இந்த மூளை சொல்லுவாங்க இல்லைங்களா, வீட்டில் அந்த மூலையில் எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சுடுவாங்கண்ணா. எனக்கு கருத்து தெரியுது, அப்புறம் சொல்கிறேன். நான் என்னை இப்படி வச்சுட்டு இப்படியே தான் இருக்கும் தலை. எனக்கு கீழே விழுந்துச்சுன்னா இப்படியே தான் இருக்குமா, தலை நிமிர முடியாது, கையை தூக்க முடியாது, காலெலாம் தூக்க முடியாது. அப்படி அது போலியோ அட்டாக் சின்னதில் அந்த மாதிரியான ஒரு மனுஷன் நான். கடவுள் பார்த்தீங்களா, அதான் சொல்கிறார், வசனம் சொல்லுவாங்க, தாயின் கருவிலேருந்து தெரிந்து கொண்டிருந்த போல். ஒரு வேளை அப்போது எனக்கு புரியல. கடவுள் தெரிஞ்சதுனால எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு வேளை எனக்கு ஜீவனை கொடுத்து எனக்கு இந்த பலத்தை கொடுத்து இப்படிலாம் சாட்சி பெருக கடவுள் தெரிஞ்சுக்கினாரா நான் தெரியல. அந்த பவுலை மாதிரி அநேக துன்பப்படுத்தின கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தி காயப்படுத்தி அதுக்கப்புறம் தானே அவர் தெரிஞ்சுக்கிறார்.
அதுபோல் ஒரு வேளை என்னை இந்த சாட்சி பெருகவும் இந்த வாலிபத்தில் சந்திக்கவும் கடவுள் முன்குறித்து இருக்கலாம். அப்படியேப்பட்ட கை கால் இப்போ கூட இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சின்னதாகவே இருக்கும், போலியோ அட்டாக் தூக்க முடியும். ஆனால் இந்த கையில் அடித்து எத்தனை பேர் எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஆள்லாம் எங்கள் அண்ணன், இப்போ எங்கள் அண்ணன் இருக்காருங்க, எங்கள் அண்ணனை அடிச்சுட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்லுவான். அவனுடைய பெரிய பையன் அப்போ இருக்காங்க, கொஞ்சம் வாட்ட சாட்டமாக டாலை அப்படி வந்து நிற்பாங்க. ஆனால் ஒரு அடி தான் 2 அடி தான் அடிச்சிடுவேன், விழுந்துருவாங்க. அவ்வளோ பவர் இருந்தது. இப்படியாப்பட்ட மனுஷன் எப்படி கை கால் தூக்க முடியாத போலியோ அட்டாக்கில் இப்படியே தான் ஜொல்லு ஊற்றுன்னு இருக்குமா. என்னை வந்து அம்மா வந்து இப்படி வச்சா தான் நிற்க முடியும். ஓகே ஓகே. அப்போ ரயில்வேல வேலை செஞ்சதுனால ரயில்வே ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் இதுவாக பார்த்தாங்க, கேர் பண்ணி. ரொம்ப அங்கே அப்போ வந்து காஸ்ட்லி அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எப்படியோ தேர்த்துட்டாங்க. அந்த ஊசி மருந்துலாம் இல்லை, தேவன் என்னை முன் குறிச்சதுனால அந்த போலியோலேருந்து விடுதலை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட் இல்லை அதான். அப்போ அப்படி எனக்கு சின்னதில், ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, பெண் கொடுத்து இந்த பெண்ணை தூக்க சொல்லுவாங்க கையை. இதை தூக்க ஒரு பேனாவை கூட தூக்க முடியாதுனால அந்த கையை தூக்க சொல்கிறதுக்கு ஒரு வேளை அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். தூக்க சொல்லியிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் நினைவு இருக்குது, நினைவாற்றல். அந்த மாதிரி இருந்த என்ன பலவீனமான பாண்டம். பவுல் சொன்னது போல் பலமானவங்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமான தெரிஞ்சு கொண்டான்னு சொன்னார். அது விளங்கும்படி கடவுள் செய்தாரா என்னன்னு தெரியல, அப்படி கொண்டு வந்தார். இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்தது கொஞ்சம். இப்போ எங்கள் மாமாவுடைய சம்பவம் அது மாதிரி குடும்பத்தில் தமிழகத்தில் தலை சிறந்த ரவுடிகள்லாம் நிறைய பேர் இப்போ போட்டாங்க. இப்போ இருக்கிறதுல போட்டிங்கன்னா வராங்க. அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் எனக்கு மரியாதை கொடுத்தாங்க. உட்காந்து இப்படி பேசின்னு இருக்கும்போது நான் அந்த வழியை போவேன். எந்த இடத்துல 2 கேனு சாராயெல்லாம் தூக்கின்னு ஓடியாந்தனோ அந்த இடத்துல நான் பைபிள் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க எழுந்து நின்று, அந்த குரு சொல்கிறேன்னா இப்போது அவர் எழுந்து நின்று வணக்கம் ஆந்தா ஆனந்தன்னு ஆந்தான் தான் அவர் கூட போல. அவர் நான் கனிகாபுரத்துக்கு அறிமுகப்படுத்தும் போது நான் தான் நண்பர். அவர் பெரிய ரொம்ப உச்சக்கட்டத்தில் போகிற சூழ்நிலை. அவர் அங்கே நான் சொன்னேன் தெரியுமா, ஒருத்தர் பாக்ஸர்ன்னு, அவரை செய்துட்டார். அவர் முந்திக்கினான்றாங்க, அவர் செய்கிற மாதிரி இருந்து அவர் செத்துட்டார். இப்போது அவரோட கூட இருந்தவங்க தான் தமிழகத்தில் ஒரு பெரிய ஆள். அது போட்டோம். அவங்களாம் சாதாரண நாங்கள் இருக்கும் போது, நாங்களாம் கொஞ்சம் அப்படி ஆளாக இருக்கும்போது அவங்களாம் படிச்சுன்னு இருந்திருப்பாங்க, ஒன்றும் தெரியல. ஆனால் நான் இருந்திருந்தேன்னா சொல்கிறேன், இப்போது அந்த மாதிரி தமிழகத்தில் ஒரு எண்ணப்படுற ரவுடிகளில் ஒரு ஆளாக இருக்கலாம். ஏன்னா நாங்கள் சாதாவாக வந்துடல. எனக்கு சின்னதுலேருந்து இந்த பழி வாங்க உணர்ச்சி ரவுடி ஆகணுன்ற அந்த எண்ணங்க அப்படி என்னை கொண்டு போயிட்டு இருக்கும். சொன்ன தெரியுங்களா, இப்போ என் கூட இருந்தவங்களாம் கூட நிறைய பேர் இது போயிட்டாங்க. ஒன்று பெரிய ஆளாக இருக்கிறாங்க நல்லா ரவுடிஸில். ஒரு சிறந்த ஒரு தொழிலதிபராகவும் அப்படி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் நிறைய பேர் செத்துட்டுக்கிறாங்க என்னோட கூட இருந்தவங்களாம். இல்லை மவுட்ரு ஆகி ஒரு வயதாயோ இல்லை நோய் வாய்ப்பட்டோ எப்படி நிறைய பேர் செத்துட்டாங்க. நான் ஒன்று உயிரோடு இருக்கிறேன்னா என் திறமை என்னுடைய பலம் கிடையாது, தேவனுடைய தயவு. அப்புறம் எனக்கு பிச்சை போட்ட வாழ்க்கை. இந்த வேதத்தின் நாயகனாகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால நான் மறுபடியும் இந்த கதைக்கு வந்துடுறேன். 2வது ஆள் அங்கே வந்துடுறேன். அது நடுவில் இதெல்லாம் பழி வாங்க உணர்ச்சிலாம் இருந்தது, கொலை பண்ணணும் அப்படின்றலாம் திட்டம் இருந்தது. என்னுடைய 18வது வயதில் 18 வயது முடிந்து 19வது வயது இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது எங்களை மாதிரி இங்கேருந்து போய் திருப்பி குடிபெயர்ந்து வந்த ஒரு நண்பர் மூலிமா எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும் போது நான் பயங்கரமாக தர்க்கம் பண்ணுறேன். என்னோட அவர் பேச முடியல. அதுவும் கடவுளுடைய ஞானம் தான். நான் படிப்பு அறிவில்லை. இந்த பஸ் எங்கே போகுதுன்னு கேட்டு ஏறி இருக்கிறேன். அவ்வளோ படிப்பை தெரியல, ஒரு 4 எழுத்து தெரியல எனக்கு. ஆனால் சும்மா சொன்னாங்க தெரியுங்களா, பேருக்கு தான் 8வது டிஸ்கவுண்டிங் சர்டிஃபிகேட் இருக்குது. எனக்கு தமிழ் 4 எழுத்து கூட தெரியல. அது எப்படி படிச்சேன்னு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், எங்களை ஞாபகப்படுத்துங்க கொஞ்சம். அப்போது அந்த நண்பர் மூலிமா எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. ரொம்ப தர்க்கம் பண்ணுறேன். இந்த ஞானம் கூட தேவன் கொடுத்ததா தெரியல. அதை சொன்னாலுமே அதுக்கு டைம் போயிடும் போல, அதை விவரித்து சொன்னான். அதனால் நான்
தர்க்கம் பண்ணி பேசும்போது அவர் என்னிடத்தில் பேசாமல் கடவுள் தான் உன்னோட பேசணும்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவருக்கு வழி நான் போகல, என் வழிக்கு அவரை வலிச்சிட்டேன். கெஞ்சா போட்டு சிகரெட்டில் கொடுத்து அவரை என் கூட அடிமாகிட்டு டெய்லி என் கூட குடிக்கவும் டம் அடிக்கவும் எனக்கு ரொம்ப ரொம்ப நண்பராகிட்டார் அவர். அப்படி வச்சுட்டே இருந்தார் அவர். ஒரு நான் போல அவரை வந்து கெட்ட வழியில் கொண்டு வந்துட்டீங்க. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, ஏதோ பீடி கீடி பிடிப்பாருன்னு நினைக்கிறேன், திருட்டு தனமாக. அவங்க ஃபேமிலியாக சர்ச்சுக்கு போகிறவங்க. என்னுடைய பின்னணி யாரும் எனக்கு இந்த கிறிஸ்துவங்க கிடையாது, யாரும் எனக்கு சொல்லலையா, யாரும் இல்லை. நான் தான் எங்கள் ஃபேமிலியில் நான் அறிஞ்சிக்கிட்டேன். அதை அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். அப்படி அவர் அந்த நண்பரை நான் எங்கள் வழிக்கு வர வச்சு நாங்கள் மறுபடியும் இப்படி குடிக்கிறது இது பண்ணுறது இப்படியே தான் இந்த ஜூத் ஆடுவோம். எல்லாம் அந்த விளையாட்டில் மங்காத்தா டிக்லர் ரம்மி இதெல்லாம் எங்களுக்கு அதை போட்டுட்டு போயிருக்கு. அது கூட ஒரு சாட்சி. அந்த ஜூது விளையாடுற இடத்துல எங்கள் மாமாவுடைய ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்க, பெரியவங்க, என் வயது உள்ள மக்களாக இருப்பாங்க, என்னோட சின்னவங்களாம் விளையாடுவாங்க அந்த ஜூது. நான் வருவேன் அந்த இடத்துக்கு விளையாடலான்னு போவேன் காசு எடுத்துகிட்டு. நான் போன உடனே எனக்கு கீழே இருக்கிறவங்க என் சைஸில் இருக்கிறவங்க ஏந்து ஓடுவாங்க. பார்த்தோன்னே அப்படியே ஒரு கும்பலாக விளையாண்டு ஓடிடுவானுங்க. ஐயோ அந்த மோசமானவன் வரான் பிடிக்கும் அச்சு பிடிக்கும். இன்னொன்று என்னென்னா பெரியவங்க வந்து ஓட முடியாதுல்ல, அவங்களுக்கு அந்த ஃபெஸ்டேஜ் இருக்கும். இவ்வளோ நாள் எனக்கு சில காலம் தெரியாது. இவங்க நான் போனவொடனே என்ன செய்வாங்கன்னா அவங்க 500-1000 வச்சு விளையாடுவாங்க. நான் போனவொடனே என்ன செய்வாங்க, வந்து ஓட முடியாது, 1 ரூபா 2 ரூபான்னு விளையாடுன்னு இருப்பாங்களாம். எனக்கு தெரியல, அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்தது. டக்குன்னு நான் போனவொடனே உக்காருவேன், அப்படியே ஒரு சுற்று வந்து நான் வெட்டணும், அந்த கட்டு நான் விளையாடணும். அந்த ஆட்டம் வர்றதுக்குள்ளே யாரோ கெஸ்ட்டாக மாரி ஏந்து போயிடுவாங்க. தோம்புக்குறா கேமு அப்படின்னு அடிக்கடிக்கு நடக்கும். இது எனக்கே தெரியல நான். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப அதாவது கெட்ட வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, சென்னையில் போட்டி வச்சா முதலிடம் வரும் போல, அவ்வளோ கெட்ட வார்த்தை பயங்கரமாக பேசுவோம். நம்ம புது வார்த்தையை போட்டு பேசுவோம். அந்த மாதிரி சென்னை தான் அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ கெட்ட வார்த்தை ஓடியமாக பேசிடுவேன். அதனாலே இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. பெரியவங்கன்னா கூட எட்டி அடிக்கிறது சட்டி பயப்படுவாங்க ஓரளவுக்கு, இவங்க ஃபேமிலி அந்த மாதிரி அப்படின்னு. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் அக்கா எடுத்திருந்தனால அவங்க அந்த கெத்து நினச்சின்னு அவங்க அப்படி பயப்படலாம். ஆனால் நான் கிடையாது, நான் சோலோவான்றாங்களே அந்த மாதிரி சுயம்பா வந்தது. அது தேவனுடைய கிருபை தான். அதுவும் என்னுடைய பலம்லாம் இல்லை. ஆகினாலும் அந்த மாதிரி சூழ்நிலை அப்படி கூட பயப்படாங்க. அப்படியே ஒரு ரொம்ப அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஓடிடுவாங்க, இவங்க ஓட முடியாது. அதனால் இவங்க சொன்னான்னு கேட்டால் நீ வந்தோடனே 1 ரூபா 2 ரூபான்னு ஆடி ஏந்து போயிடுவாங்க. நான் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி பிரச்சனை நீ எப்போவுமே இது பண்ணிடுற அப்படின்னு அறிவிப்பாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் வாழ்ந்துருந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ எப்படி ஆண்டர்கிட்ட வந்தீங்க? அதான் அந்த நண்பர் சொன்னேன்ல மகான்றவர், அவரை கூட வச்சுருந்தா இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவர் தான் எனக்கு சில காரியங்களை சொல்லுவார் இந்த மாதிரி. ஏன்னா அவர் ஊருக்கு புதுசு இல்லை, அவரை சேர்த்துப்பாங்க, அவரோட எதிர்ப்பாங்க. அப்போது இவர் சொன்னார் இந்த மாதிரின்னு. சொன்னோடனே இந்த வார்த்தைலாம் எனக்குள்ளே இருந்தது. அவர் என்ன சொன்னார், கடைசியில் உனக்கு ஆண்டவர் 3 விதத்தில் பேசுவார். வேத வார்த்தை மூலிமா பேசுவார், மனிதர் மூலிமா பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார் அப்படின்னு. சொப்பனத்தில் உனக்கு கண்டிப்பாக பேசுவார். உனக்கு பைபிள் படிக்க தெரியாது, தமிழ் படிக்கலை, மற்றவங்க பேச்சும் கேட்க மாட்டேன், கடவுள் சொப்பனத்தில் டேய் அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன். நம்ம உட்காந்து சின்னதில் பேய் கதெல்லாம் பேசுவோம், நீ போய் பார்த்தினா நினைவில் அதெல்லாம் வரேன்டா, அதெல்லாம் நான் அது ஒத்துக்க மாட்டேன், போட ஆண்டவர் நேரம் வந்து பேசுனா ஏற்றுக்கிறேன் அப்படி சொன்னேன் அவர்கிட்ட. நம்ம பாம்பு கதையை பேசுகிறோம், பேய் கதை பேசுகிறோம், சொப்பனத்தில் இதெல்லாம் வரோம், நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், கடவுள்னு இருந்தால் என் நேராக பேசணும்லாம் சொல்லி அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி விட்டுட்டேன். சில சமயங்கள் அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன ஒரு நாள் தூங்க விடாமல் ரிங்காரட்டுன்னே இருந்தது. அந்த ஒரு நெருக்கம் ஒரு இது வரும்போது தனிமையாக விரும்பின ஒரு சமயம் அது ரொம்ப எனக்குள்ளே போராட்டமாக இருந்தது. சரி ஒரு வேளை அவன் சொன்னது உண்மையாக இருந்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரே போராட்டம். நைட்டில் இருக்கும்போது அந்த ஞாபகம் வரும், பொழுது வந்தால் சகஜமாக அதை மறந்துட்டு எப்போதும் மாதிரி அப்படி போகிறது. இதே மாதிரி அடிக்கடிக்கு எனக்கு அது ஒரு உணர்வு இருந்துனே இருந்தது. அப்போல்லாம் நம்ம கிரவுண்டுங்கெலாம் இந்த மாதிரி மீட்டிங்லாம் வைப்பாங்க. அப்போ போகும்போது வரும்போது இந்த வார்த்தைங்கள்லாம் கேட்கும் போது எனக்குள்ளே ஒரு உணர்வு அப்படின்னு
இவர் தான் அவன் சொன்னது மாதிரி ஜீவன் உள்ள கடவுள், வானத்தை பூமியாக படித்தான். நான் சொல்கிறேன், எனக்கு நிறைய விளக்கம் சொன்னான். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் விளக்கம் சொன்னா போல. அப்படியே அதெல்லாம் எனக்கு பிங்காரட்டிலே இருந்தது. அப்புறம் எனக்கே ஒரு பக்கம் இந்த மீட்டிங்லாம் பார்க்கும்போது கைப்பிரிது இதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கை, இந்த பழி வாங்குற உணர்ச்சி ரவுடி எப்படின்னு இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், நல்லவனாயிட்டு இந்த மாதிரி வாழணும்னு விருப்பப்படுறேன். இப்போ தான் நான் நினச்ச மாதிரி ஓரளவுக்கு ஓஹோ இல்லாலும் ஓரளவுக்கு அது சரியாயிடுச்சு அப்படின்னு வாழலான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போகிறேன். நான் தனியாக போக முடியல, கூச்சமாக இருக்குதுன்னு. அப்போல்லாம் இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் போடுறது கிடையாது. எங்கள் வீட்டில் நல்ல இது இருந்தோம், லுங்கிக்கு தான் ஒரு பெருமை அது அப்போல்லாம். லுங்கி அப்படி போயிட்டு போகும்போது அந்த பாஸ்டர் வந்து கையெழுத்து கும்புறார் வாசலில் வந்துட்டு, ஐயா தயவுசெய்து நீங்கள் வராதிங்க ஐயா, வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற கொஞ்சம் நஞ்சு பேர்லாம் போயிடுவாங்க, வரமாட்டாங்க உனக்கு பயந்துன்னு அப்படி. ஏன்னா அந்த சர்ச்சை எதிர்க்கத்தான் டோலாக் வச்சுன்னு ரொம்ப கானா பாட்டு பாடுறது நல்ல ஒரு இப்போ அந்த கானாக்குன்னா வாய்ஸ் வேணும், அதை ரசிப்பாங்க. அப்போ எங்களை நிறைய இடத்துக்கு சின்னதுலன்னா அந்த பணத்துக்கு முன்னாடி பாடுறதுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போ ஒரு காசுலாம் கொடுப்பாங்க, இந்த தண்ணி வாங்கி கொடுப்பாங்க, பாட்டிலு குவாட்ரு ஒன்றுமோ விஐபி மாதிரி கவனிப்பாங்க. அப்போ எங்களை அந்த சாவுக்கு போனால் வெடி அவங்க கண்ணு முயக்கணும், எங்களுக்கு அது தெரியாது, பாடின்னு இருப்போம் போதை வச்சுட்டு இப்படி. அது மாதிரிலாம் அந்த இதை வந்து இங்கே சும்மா டைமில் நாங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமா அங்கே உட்காந்து பாடின்னு இருப்போம். கெஞ்சா அது சாராயங்கிறேன் குடிச்சிட்டா அந்த இது வரைக்கும் அந்த சர்ச்சை எதிர்க்கத்தான் டோலாக்கில் இது பண்ணி பாட்டெலாம் பாடின்னு அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசின்னு அச்சின்னு சண்டை போட்டு நாங்கள் ஒரு டிஸ்டர்பாக இருந்திருக்கோம். இப்போ தான் எங்களுக்கு புரியுது, அப்போ தெரியல. அதனால் அந்த ஐயா வந்து எங்களை பார்த்து அவர் சட்டை கூட ஒரு வாட்டி பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கேன் நான் செங்கல்ல, இந்த மாதிரி கேட்குறாரு அப்படின்னு. ஆனால் அங்கேயே எனக்கு அந்த பக்கத்தில் எங்கேயுமே சர்ச்சு இல்லை, இது நமக்கு தெரிஞ்ச இந்த பக்கத்தில் தானே அப்படின்ட்டு போக ஆரம்பிக்கிறேன். அவர் வானங்க ஐயா அப்படியே தான் சொன்னார். மனசு கஷ்டமாச்சு, என்னடா இது நான் போனேன்னு நினைக்கும் போது சரி பரவாயில்ல வந்துட்டு பழைய மாதிரியே இருக்கிறோம். கொஞ்சம் ஒரு 6-7 மாதம் போயிடுச்சு. ஐயா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும். தேவனால் எல்லாம் கூடும் இடைவேளைக்கு பிறகு